ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம பண்ற பிசினஸ்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ற தப்பால நம்மளோட வெற்றியை தள்ளி போடுது. அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மொதல் பாயிண்ட், ஃபோக்கஸிங் ஆன் டூ மச் அட் ஒன்ஸ். ஒரே நேரத்துல எல்லா வேலையும் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேலையும் நம்ம சரியா பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கணும் அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு வேலையும் பாத்தீங்கன்னா நம்ம டைம் ஒதுக்கி பண்ணணும். ஒரு பெரிய டாஸ்க்கை முடிக்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். அதை நம்ம பிரிச்சு பண்ணக்குள்ள ஈஸியா பண்ணிடலாம். நம்ம பிரசன்ட்ல வேலை செஞ்சாதான் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரே ஃபோக்கஸா நம்ம பண்ண முடியும். செகண்ட் என்னன்னா, ஒரே விஷயத்துக்கு ரொம்ப நேரம் நம்ம டைம் யூஸ் பண்றதால அந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியாம ரொம்ப டிலே ஆகி புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டா யூஸ் பண்ண முடியாம போயிடுது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய வேலையை பார்ட் பிரிச்சு அதுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கி எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்தக்குள்ள அதை சரி பண்ண முடியும். அடுத்தது என்னன்னா, டிலேயிங் த கிரியேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ். ஒரு பிசினஸ் growth ஆகிறதுக்கு அதோட ப்ராசஸும் சிஸ்டமும் அதை உருவாக்குறத நம்ம டிலே பண்றதால அதோட வளர்ச்சியுமே பார்த்தீங்கன்னா டிலே ஆகுது. சின்னதாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நம்மகிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸும் சரி, வர கஸ்டமர்ஸும் சரி, ஆரம்பத்தில் கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த ரூல்ஸ் அண்ட் ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணியிருப்போம். அதுவே பிசினஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகக்குள்ள நம்மகிட்ட இருக்கிற ரூல்ஸை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது, ரொம்ப சிக்கலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசினஸோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ரூல்ஸும் அண்ட் ப்ராசஸ் ஆரம்பத்திலே நம்ம செட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்ஸஸ் டிலே ஆகாது. அடுத்தது என்னன்னா, ஓவர் ப்ராமிசிங். பிசினஸ்ல வெறும் கஸ்டமர்ஸை மட்டும் பிடிக்கிறதுக்கோசரம் நம்மளால முடியாத விஷயத்த முடியும்னு சொல்லி அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரது. அது கொஞ்ச நாளைக்கு சரியா இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அது சரியா இருக்காது. அவங்க எதிர்பார்க்கறப்ப நம்ம பண்ண முடியாதப்ப அவங்க அதுல ஏமாந்து போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் போயிடுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பெட்டர் என்னன்னா நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டும் சொல்லணும். அடுத்தது என்னன்னா, நாட் டேக்கிங் ரிஸ்க். பிசினஸ்ல ரிஸ்க் எடுத்தா ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்காகவே புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா நம்மள ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருந்தாலும் நம்மளோட ஃபெயிலியர்ஸை கம்மி பண்ணாலும் நம்மளோட பிசினஸோட வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தடையா இருக்கு. அடுத்தது என்னன்னா, ஃபெயிலிங் டு டெலகேட். வேலையை மற்றவங்களுக்கு கொடுக்காம எல்லா வேலையும் ஒருத்தரே செய்ய ட்ரை பண்றது. இது எதனாலனா, மற்ற மேல நம்பிக்கை இல்லாம எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால இதாகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகி அவங்க நினைச்ச டாஸ்க்கை முடிக்க முடியாம அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி குறையுது. அடுத்தது என்னன்னா, மைக்ரோ மேனேஜிங். வேலையில ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப அதிகமாக கண்காணிக்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னா, வேலை செய்யறவங்க ஒரு ஃப்ரீடமா வேலை செய்ய முடியாம மன அழுத்தம் வரதால ப்ரொடக்டிவிட்டி குறைய ரீசனா இருக்கு. அடுத்தது என்னன்னா, பீயிங் ரியாக்டிவ் இன்ஸ்டீட் ஆஃப் ப்ரோஆக்டிவ். ஒரு பிசினஸ்ல எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒரு பிளான் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்தது என்னன்னா, வரியிங் டூ மச் அபவுட் மணி. பிஸ்னஸில் பணம் முக்கியம் தான், பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது. நம்ம உருவாக்குற ப்ராடக்ட் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். நம்மளோட டீமை எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணி ஒரு நல்ல லீடராக இருக்க ட்ரை பண்ணணும். அடுத்தது என்னன்னா, நெவர் டேக்கிங் டைம் ஆஃப். ஒருத்தர் எந்த ஒரு ரெஸ்ட்டுமே கொடுக்காம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னா, உடம்பளவுலையும் மனசளவுலையும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும். மேலும் இதை பற்றின தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.